Hey guys, welcome to Me Time Vlogs. So இன்னைக்கு வந்துட்டு கத்தி தான் பேச வேண்டியது இருக்கும். ஏன்னா வந்து நம்ம கூலி FDFS தான் வந்திருக்கோம். So Woodlands தியேட்டர்ல இருக்கோம். பசங்களா நாங்க வந்து ரீச் ஆயிட்டோம். இங்க செம்ம செலிப்ரேஷன். ரஜினி வந்து பட்டாசி போங்க ஃப்ரெண்ட்ல அவ்வளோ ஸ்வீட் வேணுமா ஸ்வீட் வேணுமா பட்டாசு வெடிக்கிறதும் ஸ்வீட் வெடிக்கிறதும் பூசணிக்காவை தூக்கி போடுறதும் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பவர் பேக் செலிப்ரேஷனா இருக்குது. பயங்கரமா போயிட்டு இருக்கு. சோ என்னன்னா எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்கு. சொல்லப்பா பெரிய விஷயம் தான். பேசுறது கேட்குமான்னு தெரியல. ஆமா அதுதான் ஆடியோ அங்க பிக் ஆகுமானே தெரியல. அந்த அளவு வந்துட்டு செம்ம ரஷ். அவன் பெர்ஃபெக்ஷன். அவன் கொஞ்சம் வரும்போது அலையில போலமாலே இருந்தான்.
சூப்பர். ஸோ கைஸ் உள்ள வந்தாச்சு. உள்ள பாத்தீங்கன்னா இன்னும் வெளில வந்துட்டு பட்டாசுலாம் வெடிச்சிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம கையில தான் வந்து பாஸ் இருக்கு. செலிப்ரேஷன் போயிட்டு நீங்க உள்ள கூப்பிடுறீங்க. ஆமாடா படம் ஆரம்பிச்சிடும்டா. படம் செலிப்ரேட் பண்றவங்க எல்லாம் பார்க்காது. உள்ள ஆரம்பிச்சிடும் டைமுக்கு. நம்ம அந்த கிளிப்ஸ் ஆட் பண்ணி. ஆமா அவ்வளவுதான். இது பிரீமியர்ல இது வந்து நம்மால ஆரம்பிச்சிடும். அப்படியே ஆரம்பிச்சு அது பார்த்து போயிட்டே இருக்கும். அப்படியே பால்கனி வியூல இருந்து பாருங்கப்பா. பால்கனி வியூ பார்க்கலாம் உங்களுக்கு. இது மட்டும் பார்த்து தாண்டி ஃபைனலா பாத்தீங்கன்னா மேல ரீச் ஆச்சு. இந்த படத்துக்கு இவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன்லாம் தெரியல. ஆனா நம்மளே அப்படிதான் இருக்கிறோம். ஏன்னா ரீல்ஸ் திறந்தாலும் குக்கு குக்கு கூலி அதுதான் வரவழி ஃபுல்லா பாடிட்டு இருந்தான். இப்ப அமைதி ஆயிட்டாலும் நல்ல பையன் நம்பாதீங்க. வைப்ல இருப்பேன். மோனிகா படத்துக்காக என்கிட்ட சொல்றான் நான் உட்ட தனியா லேண்ட் தனியா ஆக்க போறேன். இன்னைக்கு பாருங்க ரெண்டு தனித்தனியா ஓனரே ரெண்டா பிரிச்சிடுவார். நானே பிரிச்சிடும் சொல்லுவாங்க. ஸ்டெப் எல்லாம் கத்துக்கிங்க. மோனிகா ஸ்டெப்ஸ்லாம் மோனிகா திலக் ஏதோ கூப்பிடுறான். மோனிகா ஸ்டெப்ஸ் போடணுமா இங்க வா. ஒரு தெரியல 3 ஹவர் படம். 3 ஹவர் என்ன வந்து உள்ள குக் பண்ணி வச்சிருக்காங்க தெரியல. சோ லெட்ஸ் கோ அண்ட் see. அவங்க குக் பண்ணி வச்சா நம்ம குக் ஆக போறோமா பாத்துடலாம். என்ன ஒர்க் பண்ணலாம் வந்தது வந்து சரிங்களா ரஜினிக்காக இல்ல அப்படின்னு சொல்லுவேன்னா எதிர்பார்க்காத அந்த தலைவருக்காக. படம் பயங்கரமா இருக்கு. நடுவுல கை திட்டி ஒன்னா வேற வருது. போடுங்க சஸ்பென்ஸா இருக்கும். போடுங்க அதுல என்ன இருக்கு. எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செம்மையா இருந்தது. செகண்ட் ஹாஃப் வெயிட் பண்ணி பார்ப்போம். செம்ம மாஸ் தலைவர் செம்ம மாசா காட்டியிருக்காங்க. நல்லா இருக்கு. பரவாயில்ல. நான் இதுவா இருக்கும். ஏன்னா காலையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரே நெகட்டிவா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா அந்த அளவுலாம் இல்ல. அந்த அளவுக்கு இல்ல. ஆமா இப்போ ஒரு சஸ்பென்ஸா கொண்டு போறாங்க. என்னன்னு இது வரைக்கும் சஸ்பென்ஸா இருக்கு. பாப்போம் செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆனா நல்லா இருக்கு. இது வரைக்கும் நல்லா செம்ம மாசா இருக்கு. பாப்போம் செகண்ட் ஹாஃப் நல்லா பண்ணி வச்சிருக்காங்க. சரி கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூ தான் வந்து நான் ஆன்லைன்ல பார்த்துட்டு இருந்தேன். ஆனா படம் அந்த அளவுலாம் ஒண்ணுமே இல்ல. நல்லா இருக்கு. ஒரு ஃபிளாட் நரேஷன் மற்றபடி நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? கரெக்டா போகுது. இப்போ வரைக்கும் எதிர்பார்த்து வந்தது இருக்கு. இன்னும் இதுக்கப்புறம் எப்படி போகும் தெரியல. எப்படி இருக்கு? இல்ல செகண்ட் ஹாஃப்ல தான் வயலன்ஸ் சொன்னாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவர் ஃபுல்லா டிராமா தான் ஸ்டார்ட் பண்ணல. வெயிட் பண்ணு. இல்ல லோகேஷ் கனகராஜ் என்ன சொன்னாருன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு டிராமா, செகண்ட் ஹாஃப் தான் வந்து ஃபுல்லா என்ன சொல்றது ஃபுல்லா பிளட் தெரிக்க சண்டைலாம் இருக்கும். இல்ல ஒரே ஒரு சண்டை தான். 2 சண்டை அது வந்தது அவ்வளவுதான். 2 3 வந்துரும். இல்ல அவ்வளோலாம் இல்ல. நல்லா இருக்கு. என்ன ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பாக்குற அளவுலாம் எதுவுமே இல்ல. நிறைய பணம் அப்படி தான். பட் மற்றபடி படம் ஓகே. சரி பாப்போம் செகண்ட் ஹாஃப். ஆமா இப்பதான் கதை ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனா அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன் டிஹெச்சிங்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. இது பாத்தியா தலைவரோட லுக்கே வந்து நல்லா இருக்கு. ஆமா அதெல்லாம் நல்லா இருக்கு. இப்போ கொஞ்சம் ஒரு மிட் தான் காட்டுறாங்க. அவரு அந்த நேச்சுரலா இருக்கு. அவ்வளவுதான் நேச்சுரலா இருக்கு. நல்லா இருக்கு. பாப்போம். ஸோ கைஸ் படம் முடிஞ்சிருச்சு. படம் முடிச்சுட்டு இப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளில வந்தோம். ஸோ நல்ல படம் தான். ஓகே தான். அந்த அளவு கிடையாது. பட் இருந்தாலும் ஃபைன். ஒரு நல்ல படம். ஃப்ளாட்டான நரேஷனு. பழைய லோகேஷ் முன்னாடி இருந்த லோகேஷ் கனகராஜ் படம் எல்லாம் இல்லை. ஸோ உங்களுக்கு எப்படி பிடிச்சதா? அதான் சரி தான். லோகேஷ் அந்த வைப் இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் கதைப்படி ஓகே எனக்கு. ஆமா வெல்சன் வாட்டி லைட்டா ஃபீல் ஆயிடுச்சு. அது கடைசி அந்த ஜெயிலர் எமோஷனோட இது அது எமோஷன் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் அந்த மாதிரி ஜெயிலர் மாதிரி இருக்கு. ஆமா ஆக்சுவலா லோகேஷோட படத்துல வந்துட்டு எவ்வளவு எமோஷன் இருக்காது. அந்த ஒரு லவ்ன்ற ட்ராக்கே இருக்காது. இதுலயும் இல்ல. சோ ஓகே தான். ஸ்ருதிஹாசன் கேரக்டர்லாம் பயங்கரம். வசீம் பின்னாடி சொல்றான்.
ஸோ நீங்களும் வந்து பாருங்க, டிக்கெட் கிடைக்கிற கஷ்டம் தான். ஸோ போயிட்டு நீங்களும் வந்துட்டு இந்த மாஸ் எக்ஸ்ட்ராவன்ஸா, அதாவது ரஜினிகாந்துக்காக பார்க்கலாம், சூப்பர் ஸ்டாருக்காக பிஜிஎம்லாம் போட்டு நொறுக்கிட்டாங்க, சூப்பரா இருக்கு. சரியா, இதே மாதிரி அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.